நீங்க தங்கம் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானதா இருக்கும். தங்கம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாம் நகையா மட்டும் தான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இல்ல. தங்கத்துல இன்னும் 2 ஆப்ஷன் கூட நம்மகிட்ட இருக்குது. அதுல ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் கோல்டு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ETF. நம்ம ஒரு டிஜிட்டல் கோல்டுங்கிறத நம்ம ஃபோன்லயே நம்ம வாங்கலாம். ஆனா இந்த ETF நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல மட்டும் தான் வாங்க முடியும். எது பெஸ்ட்டு? எது சேஃபா இருக்கும்? எது நமக்கு சூட்டா இருக்கும்? இந்த விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, டிஜிட்டல் கோல்டு, கோல்டு ETF. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம், எது நமக்கு சேஃப், எது நமக்கு உபயோகமா இருக்கும், எது நமக்கு சூட்டபிளா இருக்குங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கொஞ்சம் நம்ம மிஸ் பண்ணாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் நமக்கு லாஸ் ஆயிரும். ஸோ நம்ம கவனமா இந்த வீடியோ நீங்க முழுமையா கேளுங்க. முழுமையா நீங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கிற எல்லாமே புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தங்கத்தை பத்தி பார்க்கும்போது நமக்கு 2 ஆப்ஷன் தான் முக்கியமா இருக்குது. அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டிஜிட்டல் கோல்டு, இன்னொன்று ETF. இந்த டிஜிட்டல் கோல்டை பத்தி நம்ம முதல்ல பார்ப்போம். இந்த டிஜிட்டல் கோல்டு நமக்கு சிறிய அமௌண்ட், அதாவது சிறிய தொகை, ஒரு 10 ரூபாய் 100 ரூபாயில கூட நம்ம இந்த டிஜிட்டல் தங்கத்தை நம்ம வாங்கிக்கிடலாம். இதுக்கு ஒரு ஆப் போதும். அந்த ஆப்ல நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம அதன் மூலமா நமக்கு டெய்லி 10 ரூபாய் 20 ரூபா 30 ரூபா 100 ரூபாய் 1000 ரூபாய் நம்ம சின்னதா சேமிச்சுக்கிடலாம். இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம நகையை நம்ம வீட்டில் வைக்கணும்னு தேவையில்லை. அவங்களே ஒரு செக்யூர் வாலெட் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு செக்யூர் ஒரு பார்ட்னர் இருப்பாங்க. அவங்களே நம்மளுடைய தங்கத்தை நம்மளுடைய பேர்ல அவங்க வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய போன்ல நம்ம சுலபமா வாங்கலாம், நம்ம சுலபமா விற்கலாம். நம்ம வேணுங்கிற நினைக்கி நம்ம நேரத்துக்கு நம்ம 10 ரூபாய் 20 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம வேண்டாம்னு நினைக்கிற நேரம் நம்ம அந்த ரூபா கொடுத்து நம்ம திரும்ப வாங்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுலயும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா, RBI செபி ரெகுலேஷன் கொடுக்கல. ஆனாலும் சில ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம்ல நீங்க உங்களுக்கு தேவையான டிஜிட்டல் தங்கத்தை நீங்க வாங்கி. முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த அதாவது ஆப்ல வாங்கும்போது அது ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்மான்னு தான் பார்க்கணும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுல சார்ஜஸ் எவ்வளோ வாங்குறாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே சார்ஜஸ் உண்டு. எதுவுமே சார்ஜஸ் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. யாருமே ஃப்ரீயா நமக்கு எதுவுமே தர மாட்டாங்க. அது எந்த பொருளா இருந்தாலும் சரி, வரியோ இல்லை அதுக்குண்டான விற்கிறதுக்குண்டான, இல்லைன்னா அவங்க பைசா நமக்கு டிரான்சாக்ஷன் பண்றாங்களா அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு சின்ன பர்சன்டேஜ் கொடுக்கணும். அந்த இதுதான் ஒரு சர்வீஸ் சார்ஜஸ். அந்த சர்வீஸ் சார்ஜஸ் எவ்வளோ அவங்க வாங்குறாங்கிறத பார்த்து நீங்க அது ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்மா இருந்தால் மட்டும்தான் நீங்க டிஜிட்டல் தங்கத்தை வாங்குங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, RBI செபி ரெகுலேஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் இந்த டிஜிட்டல் தங்கத்தை அவங்க விற்க தான் செய்யறாங்க. அதுக்கு கவர்மெண்ட் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஒன்றும் சொல்லலை. ஆனா எல்லாமே மக்களுடைய ரிஸ்க் தாங்க. எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க எதுல நீங்க வாங்கினாலும் சரி, எல்லாமே மக்களுடைய ரிஸ்க் தான். ஸோ நீங்க தான் கவனமா முடிவெடுத்து ஒரு ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்ம்ல நீங்க வாங்குங்க. கண்டிப்பா உங்களால டிஜிட்டல் கோல்டு வாங்கும்போது சிறுக சிறுக ஒரு சேமிப்பு பழக்கம் உருவாகும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ETF என்னன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடு ஃபண்டு. ஸோ இது நம்ம டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் தான் நம்மளால இது வாங்க முடியும். ஸோ இப்போ செரோதா, அப்புறம் க்ரோ, இப்போலாம் பேங்க்லயே நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான தங்கத்தை நீங்க அதுல வாங்கலாம். ஆனா உங்களால 100 ரூபாய் 200 ரூபாய் சிறு சிறு சேமிப்பு மாதிரி அதில் பண்ண முடியாது. பட் நீங்க உங்களுக்கு ஒரு 2000 3000 அந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லபடி க்ரோ இருக்கும். ஆனாலும் இதுல என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த டிமேட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு தெரியாது. இதுலயும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் உண்டு. நிறைய பேருக்கு டிமேட் அக்கௌண்ட்னா என்னன்னு தெரியாது. ஸோ மார்க்கெட்டோட, அதாவது நம்ம இப்போ டிமேட் அக்கௌண்ட்னாலே நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள இறங்குற மாதிரி தான். ஸோ அதுல நமக்கு மெயினா தெரிய வேண்டியதுன்னா, மார்க்கெட்டோட ஒரு இப்போ இந்த டைம்ல என்ன நடக்குங்கிறது எல்லாராலையும் கணிக்க முடியாது. இருந்தாலும் ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம அந்த மார்க்கெட்டை பொறுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அதுல ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணோம்னா நம்மளுடைய பணம் லாஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ சில அட்வான்டேஜ் எல்லாத்துலேயுமே இருக்குது. சில அட்வான்ஸும் எல்லாத்துலேயுமே இருக்குது. நம்ம டிஜிட்டல் தங்கம் எடுத்துக்கிட்டாலும் ETF எடுத்துட்டாலும் அதுலேயும் டிஜிட்டல் கோல்ட்லேயும் சில அட்வான்ஸ் இருக்குது, நமக்கு உபயோகரமா இருக்குது. சில டிஸ்அட்வான்டேஜ் நமக்கு தெரியாமலும் இருக்குது. சேம் அதே மாதிரி தான் ETF. அதுலேயுமே நமக்கு நல்லபடியும் இருக்குது, சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. ஸோ
டெய்லி நான் சிறுக சிறுக சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் கோல்டு ரொம்ப நல்லது. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 200 300 சம்பளம் இருக்கு, இல்லை 500 தான் இருக்குன்னா உங்களால் டெய்லி ஒரு 50 100 சேமிக்க முடியும்னா உங்களுக்கு வந்து சேமிப்போட பழக்கமும் அதிகமாகும். அப்படின்னா நீங்கள் வந்து டிஜிட்டல் கோல்டு தேர்ந்தெடுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆனாலும் நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்மாக எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து ஒரு நல்ல குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து தங்கத்தை வந்து நீங்கள் சேமிக்கலாம். நீங்கள் ஒருவேளை பெரிய இன்வெஸ்டர் அப்படின்னா நீங்கள் வந்து டிமெட் அக்கௌண்ட் எடுங்க, இடிஎஃப்ல நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லை எனக்கு வந்து தினம் கூலி அன்றாட கூலி எனக்கு குறையாதான் வருமானம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியான சேமிப்பு முறையை சரியாக நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஜிட்டல் கோல்டு தான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதையே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வந்து தங்கம் வாங்குறது முக்கியம் இல்லை, நம்ம வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லை. ஆனால் எந்த நேரத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்ம டெய்லி சேமிப்பாக ஒரு தளத்தை வந்து நம்ம உபயோகப்படுத்தினா கண்டிப்பாக நம்ம வந்து அதிகமான தங்கத்தை வந்து நம்மளால் சேமிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்கள் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து இன்னும் வந்து நிறைய வீடியோவில் வந்து நம்ம தங்கத்தை பற்றி நம்ம போட போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குது, எனக்கு வந்து 22 கேரட் 24 கேரட் என்ன வித்தியாசம், இல்லைனா கோல்டு காயினா வாங்கணுமா இல்லை எதில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு வீடியோவாக நான் தயார் பண்ணி போடுறேன். வணக்கம், நன்றி.